ராமானுஜ தயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். பிரணாமம் லக்ஷ்மணமுனிः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीन प्रतिकां श्रुतिम्. जय जय श्री सुदर्शन श्रीमते रामानुजाय नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. महती குருபங்கிஹார எஷ்டிஹி விபூதானாம் ஹிருதயங்கமா விபாதி அப்படின்ற ரீதியில் சுவாமி தேசிகன் இத்திராசக்தியில் சொன்னபடி குரு பரம்பரையை ஒரு ஹாரமாக எடுத்துட்டோம்னா அதில் நடுநாயக மணியாக சுவாமி பாஷ்யக்காரர் எழுதியிருக்கார். அவருடைய ஜெயந்தியை தேசிக சபையினர் பெரியவர்கள்லாம் பல வருஷமாக நடத்தின்னு வந்துட்டுருக்கா. அதையே கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். அந்த ஒரு ரீதியில் 10 நாள் உபன்யாசங்கள் இன்னிலேருந்து ஆரம்பிக்க இருக்கிறது. 7:15 8:15 வரைக்கும் ஆன்லைனில் உபன்யாசங்கள் இருக்கும். இந்த வாட்டி நமக்கு ஸ்ரீ பரகால சுவாமியுடைய சிஷ்யரான மேலப்பழந்தை ஸ்ரீனிவாச வரதன் சுவாமி, அவர் உபய வேதாந்த வித்வான். நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் சுவாமி கிட்ட அவர் காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணியிருக்கார். லௌகிகத்திலையும் வைதிகத்திலையும் ரெண்டுத்திலையுமே தலை சிறந்தவர். லௌகிகத்திலையும் அவர் இன்ஜினியரிங் MBA ரெண்டுமே அவர் முடிச்சிருக்கார். நல்ல பொசிஷனில் டிசிஎஸ்லையும் உத்தியோகத்தில் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சுவாமி நமக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்கார். இது ஒரு பாக்கியம். மேலும் ஒரு பாக்கியம் என்னென்னா, திருவேங்கடமுடியான் இடத்துல பல வருஷங்களாக கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும் பத்மநாபாச்சார் சுவாமி. அவர் ரொம்ப வருஷமாக திருமலையில் அர்ச்சனை சுவாமிக்கு திருவேங்கடமுடியானுக்கு அர்ச்சனை வாசிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பரகால மடத்துக்கும் திருவேங்கடமுடியானுக்கும் நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்கார். அப்படி ஒரு சுவாமி ஸ்ரீ பத்மநாபாச்சார் சுவாமி. அவருடைய குமாரர் தான் ஸ்ரீனிவாசவர்தன் சுவாமி. நமக்கு அந்த விதத்துலேயும் ஒரு பாக்கியம். ஸ்ரீனிவாசவர்தன் சுவாமி நிறைய இடத்துல உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்கார். முக்கியமாக டிடிடி தேவஸ்தானத்துக்கு ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் அடியில் நிறைய ஒரு உபன்யாசங்கள்லாம் சாதிச்சு நிறைய கைங்கரியெல்லாம் பண்ணிட்டுருக்கார். அது மட்டும் இல்லாமல் SVBC தெலுங்குலேயும் அவர் சொல்லிட்டுருக்கார். ஒரு தனித்துவம் என்னென்னா, தமிழ்லேயும் தெலுங்குலேயும் ரெண்டுத்துலேயுமே உபன்யாசம் பண்ணக்கூடிய வல்லமை பெற்றவர் நம்ம உபன்யாசகர் சுவாமி. அப்படி ஒரு சுவாமி கிடைச்சதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம். எல்லாரும் இந்த ராமானுஜ ஜெயந்தி உபன்யாசங்களை கேட்டு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஜெய ஜெய ஸ்ரீ தர்ஷனம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.